வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் சிங்கிள் ஃபேஸ் ஏசி மோட்டாரை எவ்வாறு ஸ்டார்ட் செய்வது, ரன் செய்வது மற்றும் அதன் டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷனை எவ்வாறு ரிவர்ஸ் செய்வது என்பதை பற்றி கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் முடிவில் உங்களால் பின் வருபவற்றை செய்ய முடியும். ஸ்டார்ட் செய்வது, ரன் செய்வது மற்றும் அதன் டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷனை எவ்வாறு ரிவர்ஸ் செய்வது. டைரக்ட் ஆன் லைன் ஸ்டார்டர் மூலம் இண்டக்ஷன் ஸ்டார்ட் மற்றும் இண்டக்ஷன் ரன் மோட்டார்ஸ், கெபாசிட்டர் ஸ்டார்ட் மற்றும் இண்டக்ஷன் ரன் மோட்டார்ஸ், கெபாசிட்டர் ஸ்டார்ட் மற்றும் கெபாசிட்டர் ரன் இண்டக்ஷன் மோட்டார்ஸ், ரெப்பல்ஷன் மோட்டார் மற்றும் ஸ்டெப்பர் மோட்டார்ஸ். எளிதாக கற்றுக்கொள்வதற்காக இந்த பயிற்சி 2 பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. பகுதி 1 அப்ஜெக்டிவ் 1 மற்றும் 2ஐயும், பகுதி 2 அப்ஜெக்டிவ் 3 மற்றும் 4ஐயும் கொண்டிருக்கும். இந்த பிராக்டிகலுக்கு தேவையான டூல்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் மிஷினரியை சேகரிப்போம். எலக்ட்ரிஷியன் டூல் கிட், புள்ளி புல்லர், மூவிங் அயன் வோல்ட்மீட்டர், மூவிங் அயன் அம்மீட்டர், மெக்கர், சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் ஸ்டார்ட் இண்டக்ஷன் ரன் மோட்டார், DOL starter for single phase motor, capacitor start induction run motor, capacitor start capacitor run motor, repulsion motor, bipolar stepper motor, regulated power supply, GI wire, PVC copper wire, ICDP switch. DOL ஸ்டார்டர் மூலம் இண்டக்ஷன் ஸ்டார்ட் இண்டக்ஷன் ரன் மோட்டாரை ஸ்டார்ட் செய்து, ரன் செய்து மற்றும் அதன் டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷனை அதாவது DOR ஐ ரிவர்ஸ் செய்யவும். கொடுக்கப்பட்ட மோட்டார், ஸ்டார்டர் மற்றும் ICDP ஆகியவற்றின் முழுமையான கனெக்ஷன் டயகிராமை வரையவும். ஸ்டார்டிங் மற்றும் ரன்னிங் வைண்டிங்கை அடையாளம் காணவும். பெரும்பாலான சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் 2 வைண்டிங் கொண்டுள்ளன, ஸ்டார்டிங் வைண்டிங் மற்றும் ரன்னிங் வைண்டிங். ஸ்டார்டிங் வைண்டிங் மோட்டார் ஸ்டார்ட் ஆவதற்கு தேவையான இனிஷியல் டார்க்கை வழங்க பயன்படுத்தப்படுகிறது. அதே நேரத்தில் ரன்னிங் வைண்டிங் அதன் ஆபரேஷன் ஸ்பீடை அடையவும் மோட்டாரை ரன்னிங்கில் வைக்கவும் பயன்படுத்தப்படுகிறது. மல்டிமீட்டரை ரெசிஸ்டன்ஸ் மோடில் செட் செய்யவும். 2 வைண்டிங்கின் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை அளவிடவும். வைண்டிங்கில் மிக குறைந்த வேல்யூ மெயின் வைண்டிங் ஆகும், மேலும் ஹை ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஸ்டார்டிங் வைண்டிங்கை குறிக்கிறது. AC ரேட்டட் வோல்டேஜ் சப்ளையில் அப்ரூவ்டு டயகிராமின் படி ICDP ஸ்விட்ச் மற்றும் ஸ்டார்டர் மூலம் மோட்டாரை கனெக்ட் செய்யவும். மோட்டார், ஸ்டார்டர் மற்றும் ஸ்விட்சுக்கு எர்த் கனெக்ட் செய்யவும். லைன் ஒயர் மற்றும் நியூட்ரல் ஒயரான இன்கமிங் ஃபேஸை DOL ஸ்டார்டரில் உள்ள கரஸ்பாண்டிங் டெர்மினலுக்கு பவர் சப்ளையில் இருந்து கனெக்ட் செய்யவும். DOL ஸ்டார்டரின் அவுட் கோயிங் டெர்மினலுடன் U1 மற்றும் U2 ஆகிய மோட்டாரின் மெயின் வைண்டிங் இரு முனையையும் கனெக்ட் செய்யவும். சர்க்யூட் டயகிராமில் காட்டப்பட்டுள்ளபடி மெயின் வைண்டிங்க்கு பேரலாக Z2 மற்றும் Z1 ஆகிய மோட்டாரின் ஸ்டார்டிங் வைண்டிங்கை கனெக்ட் செய்யவும். மோட்டார் ரேட்டிங்கின் படி ப்ராப்பர் கெப்பாசிட்டி கொண்ட ஃபியூஸுடன் மாற்றவும் மற்றும் மோட்டாரின் கரண்ட் ரேட்டிங்க்கு DOL ஸ்டார்டரின் ஓவர்லோடு ரிலேயை செட் செய்யவும். ICDP ஸ்விட்சை ஸ்விட்ச் ஆன் செய்து ஸ்டார்டரின் ஸ்டார்ட் பட்டனை அழுத்தவும். டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷனை சரிபார்த்து அதை கீழே ரெக்கார்ட் செய்யவும். டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் கிளாக்வைஸ் திசையில் உள்ளது. ஸ்டாப் பட்டனை அழுத்துவதன் மூலம் மோட்டாரை நிறுத்தவும். ICDP-ஐ ஸ்விட்ச் ஆஃப் செய்து ஃபியூஸை அகற்றவும். ICDP ஸ்விட்சை ஸ்விட்ச் ஆஃப் செய்ய வேண்டும் மற்றும் சர்க்யூட்டில் ஏதேனும் மாற்றம் செய்யப்படுவதற்கு முன் ஃபியூஸை அகற்ற வேண்டும். சர்க்யூட் டயகிராமில் காட்டப்பட்டுள்ளபடி மெயின் வைண்டிங்கின் ஸ்டார்டிங் வைண்டிங் டெர்மினல் Z1 to U2-ஐ கனெக்ட் செய்யவும் மற்றும் ஸ்டார்டிங் வைண்டிங்கின் Z2-ஐ மெயின் வைண்டிங் U1-க்கு கனெக்ட் செய்யவும். ஃபியூஸ் ஹோல்டரில் ஃபியூஸ் கேரியரை பொருத்தி பிறகு ICDP-ஐ ஸ்விட்ச் ஆன் செய்யவும். DOL ஸ்டார்டரில் ஸ்டார்ட் பட்டன் அழுத்தி மோட்டாரின் டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் ஆன்டிக்ளாக்வைஸ் திசையில் இருப்பதை கவனிக்கவும். மோட்டாரை ஸ்விட்ச் ஆஃப் செய்து ஸ்டார்டிங் மற்றும் மெயின் வைண்டிங்கை அவற்றின் ஒரிஜினல் பொசிஷனுக்கு ரீகனெக்ட் செய்யவும். இப்பொழுது மெயின் வைண்டிங் டெர்மினல் மட்டும் இன்டர்சேஞ்ச் செய்து மோட்டாரை ஸ்டார்ட் செய்து டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் கிளாக்வைஸ் திசையில் இருப்பதை கவனிக்கவும். முடிவுரை: இதிலிருந்து இண்டக்ஷன் ஸ்டார்ட் இண்டக்ஷன் ரன் மோட்டாரின் டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் மெயின் வைண்டிங் அல்லது ஸ்டார்டிங் வைண்டிங்கை இன்டர்சேஞ்ச் செய்வதன் மூலம் அடையலாம், ஆனால் இரண்டையும் அல்ல என்பது தெளிவாக காணப்படுகிறது. ஸ்டார்ட் ரன் செய்து சிங்கிள் ஃபேஸ் கெபாசிட்டர் ஸ்டார்ட் இண்டக்ஷன் ரன் மோட்டாரின் DOR ஐ ரிவர்ஸ் செய்யவும். மோட்டார் டெர்மினலை அடையாளம் கண்டு சர்க்யூட் டயகிராமின் படி கனெக்ஷனை உருவாக்கவும். ICDP ஸ்விட்ச், ஸ்டார்டர் மற்றும் மோட்டார் ஆகியவற்றை எர்த்திங் செய்வது மிகவும் அவசியம். சர்க்யூட் டயகிராமில் காட்டப்பட்டுள்ளபடி DOL ஸ்டார்டரில் மற்றும் DOL ஸ்டார்டரிலிருந்து மோட்டார் டெர்மினலுக்கு சீரிஸ் மற்றும் பேரலல் முறையை அம்மீட்டர் மற்றும் வோல்ட்மீட்டர் மூலம் இன்புட் பவர் சப்ளையுடன் கனெக்ட் செய்யவும். U1 ரன்னிங் வைண்டிங் டெர்மினல் மற்றும் Z1 ஸ்டார்டிங் வைண்டிங் டெர்மினல் ஆகியவற்றை ஒன்றாக கனெக்ட் செய்து அவற்றை அம்மீட்டரின் ஃபேஸ் அல்லது ஒரு எண்டுடன் கனெக்ட் செய்யவும். சென்ட்ரிஃபிகல் ஸ்விட்ச் மற்றும் கெபாசிட்டரை ஸ்டார்டிங் வைண்டிங் டெர்மினல் Z2 உடன் சீரீஸில் மற்றும் கெபாசிட்டர் டெர்மினலின் மற்ற எண்டை U2 உடன் மற்றும் பின்னர் நியூட்ரலுடன் கனெக்ட் செய்யவும்.
ICDP ஸ்விட்சில் மோட்டாரின் ரேட்டிங்கின் படி ஃபியூஸ் வயரை வழங்கவும். DOL ஸ்டார்டரில் ஓவர்லோடு ரிலே செட்டிங்கை மோட்டார் ரேட்டட் வேல்யூவுக்கு செட் செய்யவும். ICDPயை ஸ்விட்ச் ஆன் செய்யவும். ஸ்டார்டரின் உதவியுடன் மோட்டாரை ஸ்டார்ட் செய்து ஸ்டார்டிங் கரண்ட், நார்மல் ரன்னிங் கரண்ட் மற்றும் டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் ஆகியவற்றை குறித்து கொண்டு மேலும் விவரங்களை டேபுலேஷனில் உள்ளிடவும். டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷனை மாற்றுவதற்கு ஸ்டார்டரை பயன்படுத்தி மோட்டாரை ஸ்டாப் செய்து ICDPயை ஸ்விட்ச் ஆஃப் செய்து ஃபியூஸ் கேரியரை அகற்றவும். டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷனை மாற்றுவதற்கு ஸ்டார்டிங் வைண்டிங் அல்லது ரன்னிங் வைண்டிங் டெர்மினலை இன்டர்சேஞ்ச் செய்யவும். ஸ்டார்டிங் வைண்டிங் டெர்மினலின் ரன்னிங் வைண்டிங் டெர்மினல் U1 முதல் Z2 வரை மற்றும் ஸ்டார்டிங் வைண்டிங்கின் Z1ஐ சீரீஸில் சென்ட்ரிஃபிகல் மற்றும் கெப்பாசிட்டருடன் கனெக்ட் செய்யவும். ICDP ஸ்விட்சில் உள்ள ஃபியூஸ் ஹோல்டில் ஃபியூஸ் கேரியரை இன்சர்ட் செய்யவும் மற்றும் ஸ்டார்டரில் உள்ள ஸ்டார்ட் பட்டனை அழுத்தி மோட்டரை ஸ்டார்ட் செய்யவும். டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷனில் எஃபெக்டை சரிபார்த்து ரிசல்ட்டை டேபுலேஷனில் ரெக்கார்ட் செய்யவும். முடிவுரை: சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டாரின் டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷனை மெயின் வைண்டிங் டெர்மினல் அல்லது ஸ்டார்டிங் வைண்டிங் டெர்மினலை இன்டர்சேஞ்ச் செய்வதன் மூலம் அடையலாம், ஆனால் இரண்டையும் அல்ல. இத்துடன் இந்த பயிற்சியின் பாகம் 1 முடிவடைகிறது. பகுதி 2இல் தொடர்வோம்.